வணக்கம். திராவிட இயக்க தமிழர் பேரவையோட பொதுச் செயலாளரும் பிரபல நடிகருமான வாட்டர்மெலான் ஸ்டார் சுபவீரபாண்டியன் அவர்கள் அண்மையில மேடையில பேசியிருக்காங்கன்னு சொல்றதா இல்ல உருட்டிருக்காங்கன்னு சொல்றதான்னு தெரியல. சரி, பேசியிருக்காங்கன்னே வச்சுக்குவோம். அதுல பேசுறப்ப அப்படியே புலங்காயுதம் அடைஞ்சு அப்படியே நெகிழ்ச்சி அடைஞ்சு அப்படியே உள்ள பூரிப்போடு பேசுறாப்புல. என்ன பேசுவாப்புல? உதயநிதிக்கு கவி பாடுறாரு. பச்சையா சொல்றதா இருந்தா ஜால்ரா போடுறாரு. உதயநிதியை வாரிசு அரசுன்னு சொல்றாங்க. 2019 மார்ச்ல உதயநிதி கட்சிக்குள்ள வந்தாரு. 2019 மார்ச்ல வந்தாரு. டிசம்பர்ல சிஏஏக்கு எதிரான அந்த போராட்டத்துல அந்த சிஏஏ நகலை எரிச்சு சிறைக்கு போனாரு. எந்த ஆண்டுல வந்தாரோ அதே ஆண்டுல சிறைக்கு போனாரு உதயநிதி அப்படின்னு அப்படியே அவர் பேச கூட்டமெல்லாம் ஆறு பறிச்சு கை தட்ட பார்க்க நமக்கு கூத்தா இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்த மாத்திரத்துல உதயநிதி சிறைக்கு போனாரா? அவரு இப்ப நமக்கு தெரியாம போனாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 15 ஆண்டு காலமா அந்த அரசியல நம்ம கூர்ந்து கவனிச்சு வர்றோம். ஓரளவுக்கு நமக்கு சமகால செய்திகள் எல்லாமே தெரியும்னு வச்சுக்கலாம். அதுல உதயநிதி சிறைக்கு போனால் பெரிய செய்தி தான். ஊடகங்கள் பெருசுபடுத்தி அதை போடுவாங்க. நம்ம அப்படி ஒன்றும் சிறைக்கு போன மாதிரி செய்தியை ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. எப்ப சிறைக்கு போனாரு, எத்தனை நாள் இருந்தாரு, ஒன்றும் புரியலையே. சிறைக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லையே. இருந்தால் பச்சையா பொய் சொல்றாப்பிலையே, அடிச்சு விடுறாப்பிலையே அப்படின்னு. சரி, எதுக்கு நம்ம ஜெமினி தம்பிகிட்ட கேட்டுக்குவோம். ஏஐ இருக்குல்ல, ஜெமினி தம்பி, அந்த தம்பிகிட்ட கேட்டுருவோம், இல்ல சாட்சிபிட்டி தம்பிகிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தட்டி பார்த்தேன். அதுவும் சொல்லுது அவர் சிறைக்கெல்லாம் போகலைங்க அப்படின்னு. கடைசியா பார்த்தா என்னன்னா, இந்த சிஐக்கு எதிராக இந்த நகலை எரிக்கிறேன் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காப்புல. போராட்டம் பண்ண உடனே காவல்துறை கைதுன்னு வரும். நான் ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி உதயநிதி அந்த வாகனத்தை ஏறிருக்காப்புல. ஏறின பிறகு ஒரு ஏசி கல்யாண மண்டபத்தில் கொண்ட உதயநிதியை தங்க வச்சு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து மாலையில 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. எப்படி? காலையில ஒரு ஏசி மண்டபத்துல தங்க வச்சு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாயங்காலம் உதயநிதியை வீட்டுக்கு போங்க அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இந்த மண்டபத்துல உட்கார்ந்து இருந்தாருல ஒரு 5-6 மணி நேரம். இதைத்தான் உதயநிதி சிறைக்கு போனாரு அப்படின்னு அடிச்சு விடுது நம்ம இராமேஸ். இந்த இராமேஸ்ல தீய வச்சு கொளுத்த மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மற்றவங்களாவது சிறைக்கு போனதில்லை, அனுபவம் இருக்காது. இந்த சுபவீரபாண்டியன் ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் சிறையில இருந்திருக்காரு. 2-3 முறை சிறைக்கு போயிருக்காரு. சிறை எப்படி இருக்கும், அங்க நடைமுறை என்ன அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கப்ப கல்யாண மண்டபத்துல தங்க வைக்கிறதுக்கும் சிறைக்கு போறதுக்குமா வித்தியாசம் தெரியாது? அப்படி என்ன ஒரு பொய் பேசி அடிச்சு விடணும்? அப்படி என்ன அவசியம் இருக்கு? அப்படி கேவலமா ஜால்ரா போட்டு உதயநிதி கிட்ட என்ன பேர் வாங்கி என்ன கிழிக்க போறீங்க? ஒரே கேள்விதானே. இன்னைக்கு 2024 இருக்கும். நீங்க சொன்ன சம்பவம் 2019 நடந்தது. 2019ங்கிறது சமகாலம்தான். இந்த நவீன இணையதள யுகம்தான். எல்லாமே இணையதளத்துல பதிவு செய்யக்கூடிய காலம்தான். அப்ப 2013 இல்ல 14 15 தொடங்கி இப்ப 19-20 வரைக்கும் எல்லா செய்திகளுமே இணையத்துல பார்க்க முடியும். 2019 நடந்த நிகழ்வை யாரு தட்டினாலும் இணையத்துல தட்டினாலும் வரும். அப்படி இருக்கப்ப இந்த இணையதள யுகத்திலேயே பொய்யா உதயநிதி சிறைக்கு போனாரு அப்படின்னு அடிச்சு விடுறாங்கன்னா, அன்னைக்கு வெறும் அச்சு ஊடகம் மட்டுமே இருந்த காலகட்டத்துல இணையதளம் இல்லாத 60, 70, 80 இல்ல 65 இல்ல 50 அன்னைக்கு நடந்த வரலாற்றுல எவ்வளவு திரிச்சிருப்பாங்க. நம்ம கண் முன்னே பார்த்துட்டு இருக்கோங்க. 2019 என்ன நடச்சுங்கிறது நாட்டுக்கு தெரியும். எல்லாமே பதிவுகளா இருக்குது இணையதளத்துல. ஆனா 2019 நடக்காத ஒரு சம்பவத்தை சொல்லி உதயநிதி சிறைக்கு போனார் அப்படின்னு சொல்றாரு. 2019 நாம முடிச்சுக்கிட்டு இருக்கப்ப பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அப்ப 60, 70, 80 இணையதளம் இல்லாத காலகட்டத்துல, வெறும் அச்சு ஊடகம் மட்டுமே இருந்த காலகட்டத்துல, காட்சி ஊடகம் இல்லாத அந்த காலகட்டத்துல வரலாற்றை திருச்சி எவ்வளவு அடிச்சு விட்டுருப்பாங்க, எவ்வளவு போலியா திருச்சி விட்டுருப்பாங்க. இவ்வளவுதான் அவங்க லட்சணம். உண்மையிலே நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் சுபவீரபாண்டியன் பெரிய அறிவாளி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா யோக்கிய சிகாமணி இல்லை, அது ஒரு பக்கம். பெரிய அறிவாளி, நல்ல தேர்ந்த பேச்சாளர், நல்ல எழுத்தாளர். ஒரு செய்தி குறித்து பேசணும், 45 நிமிஷம் மாநில சுயாட்சி குறித்து பேசணும்னா அந்த 45 நிமிஷம் மாநில சுயாட்சி குறித்து அவர் அந்த தலைப்பை விட்டு விலகாம
45 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசி சரியா முடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு அசாத்திய திறமை கொண்டாடு. ஒரு புள்ளி விவரத்தை சொல்றப்ப வந்து ஒரு புத்தகம் சொல்றாருன்னா அந்த புத்தகத்துல இத்தனாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல. ஒரு ஆண்ட சொல்றப்ப ஆண்டுல இந்த தேதி அப்படின்னு சொல்லுவாப்புல. இப்படி புள்ளி விவரங்களை நினைவுல வச்சு அதை வெளிப்படுத்தக்கூடிய நினைவாற்றல் உண்டு அவருக்கு. அதே போல வாத திறமையும் ஏதாவது உருட்டியாவது சப்ப கட்டி தன் தரப்பை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவாப்புல. இப்படி எழுத்தாற்றல் கொண்ட, பேச்சாற்றல் கொண்ட, வாத திறன் கொண்ட, நினைவாற்றல் கொண்ட சுவீரபாண்டியன் அந்த எல்லா கருமத்தையும் வெறும் ஜால்ரா போடுறதுக்கு பயன்படுத்துறாருங்கிறதான் வெக்கக்கேடு, கேவலத்திலையும் கேவலம். உதயநிதி ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அதாவது இயற்கையா ஒரு தலைவர் வரணும். நீ வாரிசு அரசுங்கிற அடிப்படையில் செயற்கையா தூக்கி பிடிச்சன்னா அவன் தலைவனுக்கான தகுதியோடு இருக்க மாட்டான். இப்ப உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 33 வயசு வரைக்கும் அவருக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாது. இதை நான் சொல்லல, உதயநிதியே சொல்றாரு. 7ஆம் அறிவு அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா இதே உதயநிதி தான். அந்த படத்துல ஒரு வசனம் வருது. யாரு பேசுறான்னா ஸ்ருதிஹாசன் பேசுறாங்க. நாட்டை கெடுக்கிறது ரிசர்வேஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படின்னு பேசுறாங்க. அதுல ரிசர்வேஷன்ங்கிறத சொல்றாங்க. ரிசர்வேஷன் எப்படி நாட்டை கெடுக்கும் அப்படின்னு அந்த சமயத்துல வந்து சர்ச்சையா மாறினப்ப முருகதாஸ் சொன்ன பதில் வந்து, நான் ரிசர்வேஷன் வைக்கல, நான் கலெக்ஷன் கரப்ஷன் தான் வச்சேன், அந்த மாவத்தான் ரிசர்வேஷன் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவரு ஏஆர் முருகதாஸ் தரப்புல சொல்லப்படுது. அப்ப அதுக்கு ஸ்ருதிஹாசன் தரப்புல ஒரு ரைமியா இருக்கட்டுமே, கலெக்ஷன், கரப்ஷன், ரிசர்வேஷன், இந்த இஷன் வருது இல்ல, அப்போ ரைமியா இருக்கட்டுமே சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த படம் வந்து உருவாக்கி முடிஞ்ச உடனே இந்த படத்தை பார்த்துட்டு ரிசர்வேஷன் நாட்டை கெடுக்குது அப்படிங்கிற அந்த வசனம் வந்த உடனே அந்த படத்தோட கதாநாயகன் சூர்யா வந்து உதயநிதி கூப்பிட்டு இந்த ரிசர்வேஷன் தப்புன்னு ஒரு வசனம் இருக்கு, அது வேண்டாம், அதை நீக்கிருங்க அப்படின்னு சொல்றாப்புல. இத்தனைக்கும் சூர்யா வந்து ஒரு அரசியல் குடும்பம் கிடையாது, அவர் வந்து அரசியல் பின்புலம் கொண்டவர் கிடையாது. ஆனா பார்த்த மாத்திரத்துல அந்த வசனம் தப்பா இருக்கு, அதை நீக்குங்க அப்படின்னு உதயநிதி கிட்ட சூர்யா சொல்றாப்புல. நம்மால் உதயநிதி 33 வயசு, அப்ப சாதாரணமா இல்ல, 33 வயசு. 25 வயசை கடந்தாலே தேர்தலில் போட்டி போடலாம், அவருக்கு 33 வயசு. அப்ப அந்த வயசுல என்னங்க இருக்குதுல்ல, ரிசர்வேஷன் தப்புன்னு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, விழுவட்டுங்க அப்படின்னு கேட்டா அப்ப ரிசர்வேஷனை பத்தி புரிதல் இல்லைங்கிறாப்புல. அதாவது ரிசர்வேஷன் ஏற்படக்கூடிய இடஒதுக்கீடு, வகுப்பாதி பிரதித்துவம், அது ஏன் கொண்டு வரப்பட்டுச்சு, எதனால, அதோட பயன் என்ன, அதோட விளைவு என்ன, இந்த ஆழமானலாம் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. வகுப்பாதி பிரதித்துவம் தேவைங்கிறது கூட தெரியாது. நாங்கள் தான் வகுப்பாதி பிரதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தோம், நீதி கட்சி தான் பெற்றுக் கொடுத்தது, திராவிட இயக்கம் தான் உறுதிப்படுத்தியது, பெரியாரும் அண்ணாவும் தான் போராடினார்கள்னு சுயத்தம்பட்டு அடிச்சிருக்கிறாரு பல ஆண்டுகளா ஐயா கருணாநிதி. அதை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரமா கூட கேட்டுக்க மாட்டாரு. அப்ப ரிசர்வேஷன் பத்தி ஆழமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், ரிசர்வேஷன் வேணும் வேண்டாம் இந்த அடிப்படை கூட தெரியாது. ஆனா தெரியல, தெரியாம அவர் வந்து அப்ப சொல்லிட்டாப்புல இருந்துட்டு போட்டும்ட்டு. இன்னைக்கு அந்த படத்துல ரெஜன் வெளியிட்ட படத்துல ரிசர்வேஷன் தப்புன்னு இருக்கு. இது ஒரு பக்கம். அவருக்கு இடஒதுக்கீடு குறித்து 33 வயசு வரைக்கும் தெரியாது. அதே போல சனாதனம் குறித்து இப்போது வரைக்கும் அவருக்கு தெரியாது. என்னங்க சொல்றீங்க, சனாதன எதிர்ப்பு போராளின்னு அவர் சொல்றாங்க. சனாதனத்தை பத்தி பேசுறதுக்காக அவரோட தலையை சீவிடுவேன் அப்படின்னு வடநாட்டில் அவர் சாமியார் சொன்னா, அந்த உதயநிதிக்கு வந்து சனாதனம்னா என்னன்னு தெரியாதா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை நடத்துறாங்க. எங்க, இங்க கலைவாளர் அரங்கம் நினைக்கிறேன், இது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பான்னு நினைக்கிறேன். அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளரா உதயநிதியும் கூப்பிடுறாங்க. அங்க போறாரு, அதாவது எந்தவித முன் தயாரிப்பும் இல்லாம அதுக்கு போறாரு. அங்க போய் என்ன பேசணும், சனாதனம்னா என்ன, அது எந்த வடிவத்துல நீக்கமுறை நிறைஞ்சிருக்கு, அதை எப்படி ஒழிக்க முடியும், மக்கள் மனங்கள்ல இருந்து அதை எப்படி அகற்ற முடியும், அதற்கான படிநிலை என்ன, அதுக்கு ஒரு அரசு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு குடிமகன் என்ன செய்யணும், நாளைய தலைமுறை வந்து இதுல இருந்து எப்படி விழித்து கொண்டு வரணும், இதை பத்தி ஆழமான உரைகளை நிகழ்த்திருக்கணும், ஆழமான உரை நிகழ்த்திருக்கணும். அந்த அளவுக்கெல்லாம் அவரு வாய்ப்பு இல்லை. அப்ப குறைந்தபட்சம் ஒரு 4 வரியாவது சொல்லியிருக்கணும், ஏதாவது ஒரு மேம்போக்கா கூட ஒழுங்கா சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு, டெங்கு மலேரியா போல கொரோனா ஒழிக்கணும்னு. டெங்கு மலேரியான்னா அது கொசு மூலமா பரவுது, கொசு மருந்து அடிச்சா டெங்கு மலேரியா வந்து ஒழிச்சிடலாம். அதே போல சனாதனத்தை கொசு மருந்து அடிச்சா ஒழிக்க முடியும்,
ஆனா அடிச்சு விட்டாப்புல டெங்கு மலேரியா அது போல சனாதனத்தை ஒழிக்கணும்னு. வடநாட்டை பொறுத்த வரைக்கும் சனாதனம் அப்படின்னா இந்து மதம்னு புரிதல் எங்க வடநாட்டுல. இந்த காணொலியை அந்த சமயத்துல பேசின காணொலியை வச்சு தேர்தல் நெருக்கம் இந்தியா கூட்டணி. அப்ப இந்த இந்தியா கூட்டணியை வந்து பாக்குறப்ப வட மாநிலங்கள்ல வந்து எல்லா கட்சியுமே சங்கீதம், காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியுமே சங்கீதம். அதனால சனாதனம் குறித்து இதை பேசின அந்த பேச்சை பாஜகவோட அமித் மால்வியா தொடங்கி அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் பேசி கொடுத்தாங்க. சனாதனத்தை ஒழிக்கன்னு சொல்லிட்டாரு, அப்ப இந்து மதத்தை ஒழிக்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அதை பரப்புறாங்க. வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல பத்தி எரியுது. அதுக்கு முன்னாடி அந்த வடநாட்டு சாமியார் வந்து உதயநிதியோட தலைக்கு விள வச்சதெல்லாம் இப்படி வட மாநிலங்கள்ல வந்து பயங்கரமா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவர் பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டாப்புல பயங்கரமா போகுது. அதை வச்சு இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பையும் ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பாஜக முயற்சி பண்ணுச்சு. இந்த சலசலப்புக்கு பிறகு அடுத்த சில நாட்கள்ல உதயநிதி பேசுறப்ப நான் வந்து சனாதனத்தை ஒழிக்கன்னு சொன்னேன், எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா மதத்தையும் தான் சொன்னேங்கிறது. எப்படி நான் சனாதனத்தை ஒழிக்கன்னு சொன்னேன், எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா மதத்தையும் தான் சொன்னேங்கிறாப்புல. எல்லா மதத்தையும் சொன்னீங்க அப்படின்னா எல்லா மதத்திலையும் சனாதன தர்மம் இருக்கா? சனாதன தர்மம்னா என்னன்னு கொஞ்சம் திராவிட கழகத்திட்ட கேளுங்க, வீரமணி ஐயா கிட்ட கேளுங்க, அருள்மொழி அம்மா கிட்ட கேளுங்க, இல்ல தங்கை மதிவதனித்யாவது கேளுங்க. அவங்க என்ன பொழிப்புற சொல்றாங்கன்னா இங்க உதயநிதி பேசினது சனாதன ஒழிப்புன்னு சொன்னது இந்து மத ஒழிப்பதான், அவர் இந்து மதத்தான் சொல்றாரு அப்படின்னு திராவிட கழகம் ஒரு பொழிப்புரை கொடுக்குது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் இந்து மதத்தை சொல்லல எல்லா மதத்தையும் சொன்னங்கிறது. எல்லா மதம்னா இப்ப வச்சுக்கோமே, இஸ்லாம் கிறிஸ்தவம் இருக்கு, இஸ்லாத்துல வந்து சனாதனம் இருக்கா? கிறிஸ்தவத்துல சனாதனம் இருக்கா? இஸ்லாத்துல வந்து பிரிவு இருக்குது. என்ன பிரிவு? ஷயா சன்னின் பிரிவு இருக்குது. ஆனா இஸ்லாத்துல பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய அந்த பாகுபாட்டு நடைமுறை இல்லை. சனாதனம்னா என்ன? பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிற இந்த பாகுபாட்டு நடைமுறை எந்த காலத்திலையும் மாறாது அப்படிங்கிறதா சனாதன தர்மம். இந்த ஜனாதன தர்மம் வந்து இஸ்லாத்துல இருக்கா? இங்க இஸ்லாத்துல இந்தியாவில் அகமது பட்டேல் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் வந்து பேருக்கு படி சாதி வச்சுக்கலாம். ஆனா அது வந்து இஸ்லாம் மார்க்கம் சொன்னதில்லை, இந்திய சமூகத்தின் தாக்கம் அகமது பட்டேல் வச்சுக்கிறாப்புல. அதே போல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள்ல ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர் வந்து அங்க பாதியாரா ஆக முடியாத நிலை கூட இருக்கலாம். இங்க தேவாலயங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கலாம், அது இந்திய சமூகத்தின் தாக்கம். ஆனா ரோம்லயோ பிரான்ஸ்லயோ இத்தாலியிலையோ ஜெர்மனிலேயோ அந்த கிறித்துவ நாடுகள்ல ஒருபோதும் இல்லை. ஏன்னா இஸ்லாமோ கிறித்துவமோ பிறப்பின் வழியே உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது இல்லை. இந்த இந்த மதங்கள்ல வந்து பிற்போக்குத்தனம் இருக்கலாம், பெண்ணடிமைத்தனம் இருக்கலாம், அதே போல அடிப்படைவாத கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் இஸ்லாமோ கிறித்துவமோ ஒருத்தர பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லல. நீ கல்வி கற்க கூடாது, நீ வேதத்தை கேட்க கூடாது, வேதத்தை கேட்டா வந்து காதல ஏத்த காட்சி ஊத்தணும், நீ கல்வி கற்றா வந்து நீ அடுத்த பையில பேயா பிறப்ப அப்படிலாம் ஒருபோதும் சபிக்கல. அப்ப சனாதன தர்மம்னாலே இந்து மதம் தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் இந்து மதத்தை சொல்லல எல்லா மதத்தையும் சொன்னங்கிறது. அப்ப அந்த இடத்துலயே சனாதன தர்மம் என்னன்னே தெரியல அப்படிங்கிறது புரிஞ்சிருது. சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, இவர் தான் எதுவும் படிக்கிறது இல்லையா, அப்படியே போறப்ப சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருக்கு. திரும்பி பார்க்க சனாதன ஒழிப்பு மாநாடு. அப்ப என்ன சொல்லலாம், சனாதனத்தை ஒழிச்சிருவோம்னு பேசிடுவோம். எப்படி ஒழிச்சதா சொல்லலாம், டெங்கு மலேரியான்னு அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காப்புல. அவரோட பாசற இளைஞர் அணி, அவரோட அணி வந்து இளைஞர் அணி. அந்த இளைஞரணி சார்பா தமிழ்நாடு முழுக்க பயிற்சி பாசறை நடத்தினாங்க கடந்த ஆண்டு நினைக்கிறேன். நடத்துறப்ப வந்து 2 தலைப்புல எல்லாரும் பேசினாங்க. குளத்துமணி உட்பட அந்த இயக்கத்துல இல்லாதவங்க கூட செந்தில்வேல் தொடங்கி ஜெயரஞ்சன் தொடங்கி பல பேர் அதுல 2 தலைப்புல பேசினாங்க. ஒன்னு திராவிட இயக்க வரலாறு, இன்னொன்னு மாநில சுயாட்சி. இப்படி அந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத பிற இயக்கங்களை சேர்ந்தவங்க கூட அந்த தலைப்புகள்ல பேசினாங்க. நானும் ஏதாவது ஒரு இடத்துல இல்ல எல்லா ஊர்லயும் முடிஞ்ச பிறகு சென்னையில ஒரு நிறைவு கூட்டத்துல இந்த திராவிட இயக்க வரலாறு குறித்தோ மாநில சுயாட்சி குறித்தோ உதயநிதி பேசுவார்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கிடந்தேன். எங்கேயும் பேசல. ஏன்னா வச்சுக்கிட்டா வஞ்சிட மாட்டாரு பாவம். அதனால அந்த உதயநிதிக்கு ஜால்ரா போடுறதா நீங்க முடிவெடுத்துட்டாங்க. இது வந்து மன்னராட்சி அப்படின்னா கோபம் பொத்துக்கிட்டு வரும். என்னங்க மன்னராட்சி சொல்றீங்க, சேப்பாக்கத்துல நின்று வெற்றி பெற்றுக்காருங்க, அவர் எப்படிங்க மன்னராட்சி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனா ராஜராஜ சோழன் ஸ்டாலின், ராஜேந்திர சோழன் உதயநிதி ஸ்டாலின்னா சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க அப்படின்னு அவங்க பூரிச்சு போவாங்க. அவ்வளவுதான் திமுக. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியுங்கிறதுக்கு இந்த 2 சம்பவங்களே போதுமானது நினைக்கிறேன்.
ஆனா என்னன்னா சனாதன தர்மம்னா என்னன்னு தெரிஞ்ச வகுப்பாரி பிரயத்தத்தோட வரலாறு அறிஞ்ச சுயரபாண்டியன் இது எதுவுமே தெரியாத உதயநிதிக்கு முட்டு கொடுத்து ஜால்ரா போடுறாரு. அதை கடந்து அந்த ஜால்ராவில் உண்மை கூட இல்லை, ஒரு உண்மை இருந்து மிக சொன்னா பரவாயில்ல, ஒண்ணுமே உண்மை இல்லை, அடிச்சு விடுறாப்புல. அதனால பிரபல நடிகரும் வாட்டர் மிலான் ஸ்டாருமான ஐயா சுயரபாண்டியனுக்கு நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கிறது, ஜால்ரா போடுங்க, காரி துப்புற அளவுக்கு கேவலமா ஜால்ரா போடாதீங்க.